தேடி வந்து எங்களுக்கு நின்று செய்கிறீர்கள். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு இந்த உதவிகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள உங்களோட கணக்கு உங்களோட கஷ்டங்கள் இருக்கா வடிவாக சத்தமாக சொன்னீங்க. நாங்கள் அரசாங்கத்தினால இந்த நிறுவனங்களால் எந்த ஒரு உதவியும் எனக்கு கிடைத்ததாக இல்லை. இந்த அவர் எதுவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ? அவருக்கு என்ன மாதிரியான வருத்தங்கள்? அவருக்கு ஈக்க காய விட்டு பாந்து எடுத்து அதை விட தென்னை மட்டை அடிச்சு கயிறு திரிச்சு அப்படியான செய்யலாமா? விளைவிலேயே வெள்ளம் நிற்கும் சார். இதுவும் கூட காணி எத்தனை வரப்பம்மா அந்த காணி? இது பேர் உழைச்சி சாப்பாடுக்கு தர்றதோ இவன் டியூஷன் காசு உண்மைதான். ரெண்டு பரப்பு காணி. ஓ சரியம்மா. இப்போ நான் இன்னும் அடுத்த கேள்வி தண்ணி நிற்கும். ஓ உங்களுக்கு நம்ம வீட்டு திட்டம் தெரியல? நான் பதிஞ்சேன். அப்போ எங்களுக்கு சொன்னவர் என்னண்டா இப்போ உங்களோட இடத்துக்கு ஏரியாவுக்கு ஒரு ஆளுக்கு தான் எங்களுக்கு தான் இப்போ விடுதோம். அப்போ நான் நிறைய உங்களுக்கு தான் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் இந்த இடத்துல சில்லால வீடு இல்லை லங்கமாதான் லேனுக்கு நான் ஒரு ஆள் தானே நான் பதிஞ்சிருக்கிறேன். சார்ந்த ஏரியா பொறுத்தமில்ல அதுகள் சரியான கூட உள்ள ஏரியாக்களை கொடுத்து அப்படி ஒரு இருக்கு. நீங்க சொல்ற தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா?
நீ நிப்பாடுறா அங்கே எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் இருக்கிறோம். இந்த பிரதேசத்தில் ஷில்லாவில் பண்டத்தரிப்பண்ட கிராமத்தில் இருக்கிறோம். இங்கேயும் நாங்கள் ஒரு இந்த பார்த்தா தெரியும் இந்த வீடு கஷ்டப்பட்ட கிராமத்தை தான் நாங்கள் இந்த காணொலியில் எடுக்க வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த சகோதரியோட கதைக்க போகிறோம். இப்போ இது உலகங்க மூஞ்சி எடுத்து கொண்டிருக்கிற கணேஷன் குரல் தான். நாங்கள் கணேஷ். இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் கேட்டுக்கணும். நாங்கள் இப்போ காணொலிக்குள்ள நாங்கள் இறங்க போகிறோம். வணக்கம் அம்மா. உங்களோட கஷ்டங்கள் இருக்கா சொன்னீங்கடா? உங்களோட உங்களோட கஷ்டங்கள் இருக்கா? வடிவாக சத்தமாக சொன்னீங்க. எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 5 பேர். உங்களோட முழு பேரை சொல்லுங்கள். அவற்றை பேர் உங்களோட பேர்? ரோபர்ட் தயான் டெய்ஸி. ரோபர்ட் தயான் டெய்ஸி. டெய்ஸியா? நாங்கள் 5 குடும்பம் அங்கத்தவர். அதில் எங்களோட மாமாவும் வீட்டோட. கோக்கிலி அம்மா குரணைக்காதீங்க, கொஞ்சம் சத்தமாக கதைங்க. நாங்கள் 5 பேர் கொண்ட அங்கத்தவர். எங்களோட மனுஷன் வீசன் வேலை. அப்போது எங்களோட மாமா இருக்கிற அவர் இயலாது. அவருக்கு கேன்சர், ப்ரெஷர் எல்லாமே இருக்குது. அப்போ அவற்றை அவற்றை விடலான்னு இப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ எங்களுக்குரிய எந்த ஒரு உதவியுமே இந்த அரசாங்கத்தினால நிறுவனங்களால் எந்த ஒரு உதவியுமே இல்லை. அப்போ படித்தாலும் எங்களோட பிள்ளைகளை நான் தான் படிப்பிக்கிறது. எங்களோட மனுஷன்ற உழைப்பில் தான் மேசன் வேலை செய்கிறவர். அவற்றை உழைப்பில் தான் நான் எல்லாமே கொண்டு நடத்துகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் அரசாங்கத்தினால இந்த நிறுவனங்களால் எந்த ஒரு உதவியும் எனக்கு கிடைத்ததாக இல்லை. இந்த சமூகத்திலே நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும். ஊருக்குள்ளே எனக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைத்ததாக. எல்லாரும் வந்து பார்த்து பதிஞ்சு எடுத்து கதைச்சி போட்டு போவாங்க. நீங்கள் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோம் கொள்கிறோம் வந்து எடுத்து வையோ இல்லை. இந்த சர்டிஃபிகேட் ஏஜி எல்லாம் இந்த பெண்ண வேலை செய்கிற நாங்கள் அப்போ அவியல் எல்லாம் வந்து எங்களோட பதிவுகள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களென்று எல்லாம் எடுத்துக்கொண்டு போவினோம். ஆனால் எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடைக்கல இந்த வரைக்கும். அதால் நீங்கள் இப்போ வீடு தேடி வந்து எங்களுக்கு இந்த உதவியை பெற்று தரத்துக்கு எங்களுக்கு கதைச்சிருக்கிறீங்க. இந்த உதவியை உங்கள் மூலமாகவே எங்களுக்கு கிடைக்க பெற்றுத்தருமாறு தாழ்மையுடன் என்னுடைய மன வேதனையுடன் உங்களோட நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ அம்மா உங்களோட நீங்கள் இங்கே பூர்வீகம் இங்கே இருக்கிறீங்களா? வேறு எங்கள் மாவட்டத்திலிருந்து ஆரம்பம்? சொந்த இடமே சில்லாலதான். இதுதான் சொந்த இடம். அப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த வீட்டுக்கான் இருக்கிறீங்க. அப்போ இப்போ உங்களுடைய அவர் என்ன வேலை செய்கிறாரு? மேசன் வேலைன்னு சொன்ன நீங்கள். மேசன் வேலை இப்போ கிடைக்கிற கஷ்டம். அவர் எதுவும் நோய் வாய்ப்பட்டிருக்கிறாரோ? என்ன மாதிரியான வருத்தங்கள்? அந்த நீரிழிவு நோய், அதால வேலை செய்ய மாட்டார் அப்படின்ற பிரச்சனை இருக்குதோ? வேலை கிடைக்கிறது மாதிரி இந்த வேலை வாய்ப்புகள் இல்லை. சரி, அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 3 பிள்ளைகள். இதுல 2 பேர் நிக்கிறாங்க. மற்றவர் பள்ளிக்கூடம் ஸ்கூல் புலமை பரிசு. இந்த இவருக்கு பெரியவர் அம்மா படிக்கிறார் ஓயல். இவர் மற்றவர் 8ஆம் ஆண்டு படிக்கிறார். 8ஆம் வகுப்பு. அப்போ என்னோட சமம் கூட காண வேண்டிய சம்பளத்தில் நம்பி தான் இருக்கிறீர்கள். அதுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. சரியம்மா. அப்போ சாப்பாட்டுக்கு என்னம்மா செய்கிறீங்க? சாப்பாட்டுக்கு நாங்கள் பண்ண தொழில் செய்கிறோம். நான் பண்ண தொழில் என்ன மாதிரி? பட்டி, தட்டு. அதுக்கு இங்கே ஈக்கிகள் ஓலிகள் அந்த இங்கே பனவளங்கள் இருக்கும். பனவளம் இல்லை, சாவச்சேரி கொடிகாமம். அங்கதான் போய் எடுக்கிறோம் நாங்கள். அதை எடுத்து இங்கே நீங்கள் அதை பண்ண என்னென்னு சொல்கிறேன் இழைக்கிறேன் இழைச்சி வேண்டிக் கொண்டு வந்து அதை ஒரு கிழமைக்கு அதை நாங்கள் சீர் செய்து அதுக்குரிய செய்யறதுக்குரிய மாதிரி அதை நாங்கள் செய்யத்தானே வேணும். பண்படுத்தி ஈக்க காய விட்டு வாந்து எடுத்து அதை குலுக்கி பிறகு மட்டை எடுத்து பனை மட்டையை சீவி என்னென்ன செய்யற நீங்கள்? சுளகு, தட்டு அதுகள் செய்யற நாங்கள். பெட்டிகள் அப்படி செய்யறீல? பெட்டிகள் செய்கிறேன். சரி, அதால உங்களுக்கு ஓரளவுக்கு கிடைக்குமோ? ஓரளவு கிடைக்கும் இல்லை, வீட்டு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வீட்டு தேவை. அதை தான் நீங்கள் முதலீடுகள் இல்லைன்னு அந்த அதுக்கு காசை கொடுத்தா அந்த முதலீடு செய்யும். சரி, இப்போ இந்த ஓயல் படிக்கிற குட்டியனோட வேலைக்கு போகிறோம் இல்லையோ பகுதி நேரமே? படிக்கிறவன் என்ன? நான் 6ஆம் வகுப்பில் கிரேசரில் வேலை செய்வேன். கல்லடிக்கிற கிரேசரில் 6ஆம் வகுப்பில் வேலை செய்வேன். கஷ்டத்தில் உண்மைதான். என்ன எங்கட நாடு அப்படி போயிட்டுது. உண்மையில் எங்கட நாடு ஓயல் படிக்க நாங்கள் ஓயல் ஏல் எல்லாம் பிறகு வெட்டி
இந்த யாழ்ப்பாணம் எல்லாம் கொண்டு மூளை முடுக்கலாம் தெரிஞ்சு விறகுன்னு கேட்டோமா விற்று அந்த காசை கொண்டே படிக்கிறான். நான் விறகு என்ன பார்த்தேன் அதுக்கு பிறகு டியூஷன் காசு. தகப்பன் கொஞ்ச நாளாக வேலை மேசன் வேலை இல்லையாண்ட உடனே விறகுகள் வெட்டி அப்படி விற்று. விறகும் வெட்ட காட்டில் விறகும் வேணுமே என்ன அதுலக்கும் தடை பச்சை விறகு வெட்டி கொண்டு வந்தாலும் இவங்க பிடிச்சிருவாங்க போலீஸ்காரர். அப்படி கணக்க பிரச்சனை. அதை விட தென்னை மட்டை அடித்து கயிறு திரிச்சு அப்படியான செய்யலாமா இங்கே? அது நாங்கள் இடம்பெயர்ந்திருக்க செய்தேன் நான். இப்போ அதுகளுக்கெல்லாம் மிஷின்களால் செய்கிறதால எங்களுக்கு அந்த உதவிகள் வசதிகள் இல்லை. நான் எல்லாம் பெஸ்ட்ரா இண்டஸ்ட்ரீஸில் நெல்லி கிரஷ் கம்பெனியில் நின்ற நான் குளப்பட்டி ஆனக்கொட்டை இதில் நின்ற நான். அப்போ எனக்கு நான் ஓரளவு அந்த தொழில்கள் எல்லாம் பழகி இருக்கு. அப்போ இந்த நெல்லி கிரஷ் செய்ய தெரியும், மெழுகுதிரி அடிக்க தெரியும், சாம்பிராணி செய்ய தெரியும். எல்லாத்துக்கும் முதலீடு வேணும். எல்லாத்துக்கும் மருந்துகிட்ட வசதிகள் அதுக்கான கட்டிடங்கள் அமைப்புகள் என்ன அதுகளுக்கெல்லாம் இதில் சரியம்மா. இப்போ உங்களுக்கு மழைவிலேயே வெள்ளம் நிற்கும் சார். இதுவும் கூட காணி எத்தனை பிறப்பம்மா அந்த காணி? இது 2 பிறப்பு. 2 பிறப்பு காணி. சரியம்மா. இப்போ நான் இன்னும் அடுத்த கேள்வி தண்ணி நிற்கும். உங்களுக்கு நம்ம வீட்டு திட்டம் தெரியல. நான் பதிஞ்சேன் நான். அப்போ எங்களுக்கு ஜியோ சொன்னவர் என்னண்டா இப்போ உங்களோட இடத்துக்கு ஏரியாவுக்கு ஒரு ஆளுக்கு தான் எங்களுக்கு தான் இப்போ விடுதோம். அப்போ நான் நிறைய உங்களுக்கு தான் எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் இந்த இடத்துல சில்லால வீடு இல்லை லங்கமாதா லேனுக்கு நான் ஒரு ஆள் தான் நான் பதிஞ்சிருக்கிறேன். சார்ந்த ஏரியா பொறுத்தமில்ல அதுகள் சரியான கூட உள்ள ஏரியாக்களை கொடுத்து அப்படி ஒரு இருக்கு. நீங்க சொல்ற கொஞ்சம் காலம் செல்லும். கொஞ்சம் காலம் செல்லும். அப்போ அதுகள் அடுத்த அதில் அந்த புள்ளி போடுற அடிப்படையில் தான் உதவியும் செய்வாங்க. திருமணமான ஆண்டு மாதம் அடிப்படையில். இப்போ இந்த இருக்க உங்களுக்கு மட்டும்தான் வீடு இல்லை. வீடு இல்லை. நான் சரி. இப்போ அடுத்தது என்னென்னு சொன்னால் சமுர்த்தி அப்படி ஒன்றும் இல்லையாம்மா? சமுர்த்தி ஏன் இல்லாமல் ஏன் இல்லை? எனக்கு அவர் வேலை செய்கிறதுக்காண்டி மனுஷன் வேலை கிடைக்கும் தானே. அவர் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் வளர்ந்த பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கோ தெரியல. அப்படி இல்லையா? வேறு ஏதுன்னு காரணங்கள் இல்லை. நாங்கள் இந்த தங்கி இருக்கிறோம் தானே சார் வீட்டில். இதாலும் எங்களுக்கு இல்லை. சரி. இப்போ உங்களுக்கு என்ன உதவி எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களாம்மா? நீங்கள் பெற்றுத்தர வேண்டிய உதவியை நாங்கள் இருக்கிறோம். வீடு எனக்கு ஒரு வீடு ஒன்று கிடைச்சா நல்ல. உண்மையிலே அதை நீங்கள் சொல்கிற சரி. ஆனால் அந்த வீட்டுக்கு பிடிக்க ஒரு தொகை இல்லை வேணும். நீங்கள் தர்ற தொகை கேட்ட மாதிரி. சரி. இப்போ உங்களை வீடு ஒன்று கேட்குறீங்க. எங்களுக்கு இந்த 3 பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சைக்கிள்ன்றது இல்லை. நடையில தான் போய் வர்றவங்க. அப்போ டியூஷனும் சண்டிலிப்பாய் மொடனுக்கு தான் கொண்டு போகிறது. அங்கேயும் பஸ்ஸில் தான் போய் வர்றவங்க. அப்போ படிக்கிறதுக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாகன வசதி செய்து தந்தால். மற்றது டியூஷன் காசே மாதாந்தம் எனக்கு 10,000 12,000 ரூபா மட்டும் முடியுது. 3 பேருக்கு? 3 பேருக்கும் முடியும். 10,000 ரூபா 12,000 ரூபா ஒரு மாதத்தில் டியூஷன் காசு முடியும். 3 பேரையும் படிப்பிக்கலாம். இனி அந்த படிப்பு சம்பந்தமான புத்தகங்கள் கொப்பிகள் அதுகள் வேண்டுன்றாலே ஏகப்பட்ட செலவுகள் தான். அதோட இவர் உழைச்சி சாப்பாடுக்கு தர்றதோ இவன் டியூஷன் காசு கட்டுறது கஷ்டம். எனக்கு கஷ்டம்தான் சார். ஏன்னா அதோட தகப்பனும் மேலாதவர். அவரும் ப்ரெஷர்கள் சுகர் சரலோகம் அப்படியான வருத்தங்களை கிளினிக்கும் கூட அவர் இதால தான் போய் இருக்கா. கிளினிக் காட்டு இருக்கு. அப்ப பாட்டு அப்போ எடுத்து வருவீங்களா? இப்போ இவர் யார் உங்களுக்கு? மாமா. இவரும் இவன்ற குடும்பத்திலாம் தங்கி வாழ்கின்றார். இந்த இவரும் கிளினிக் என்ன வருத்தம் இருக்கு? ப்ரெஷர் பாருங்க. எங்களுக்கு சபரி மரியாம்பிள்ளி என்று சொல்லி இவரும் அந்த மருத்துவ ஆஸ்பத்திரியில் கிளினிக் எடுத்து கொண்டிருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்ட இதுகள் பார்த்தீங்கன்னா தெரியும். இவரும் இந்த குடும்பத்தில் தங்கி வாழ்கின்றார். இந்த தாத்தா வேறு யாரம்மா உங்களோட தங்கி வாழ்கிறார்? இவர். அப்போ உங்களுடைய இப்போ நீங்கள் என்ன சொன்னால் 3 2 5 6 பேர். அப்பா 6 பேர் சேர்ந்த இந்த குடும்பம் மேலே இந்த பிள்ளைகள் வீடு கட்டுறதுக்கு 6வது உதவி செய்யணும்னு சொல்லி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி மற்றொரு சைக்கிள் கேட்குறாங்க. மேலே இந்த உதவிகளை நீங்கள் 6வது வழங்கக்கூடியதாக இருந்தால் கணேசன் குரல் 077 69 35 33 8 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த உதவிகளை வழங்கினால் நான் உண்மையில கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் இப்போ காணொலியிலேருந்து விடப்பெற போகிறோம். சரி அம்மா. ஓகே. நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? சொல்லுங்க. இவர் எங்கட மனசனுடைய தகப்பன். இவர் எங்களோட தான் இருக்கிறார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எங்களோட தான் இருக்கிறார். இவற்றை விட்டுலாம் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இவருக்கு வயசு இப்போ 75. அப்போ இவருக்கு ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால் சரலோகம் எல்லாமே இருக்குது. மாதம் மாதம் கிளினிக்கு போகிறவர்.
அதை விட திடீரென்று ஒரு வருத்தங்கள் வந்தால் ப்ரைவேட்டாக காட்டி ஊசிகள் மருந்துகள் அப்படி போட்டு செய்கிறேன் நான். அப்போ அதுக்கும் எனக்கு என்னுடைய மனுஷன் உழைப்பு எனக்கு போதாது காணாது. பிள்ளைண்ட படிப்புச்சில இருந்து சாப்பாடுல இருந்து மருந்துகள் போக்குவரத்துகள் அதுகளை பார்க்க மாட்டில என்னுடைய மனுஷனுடைய உழைப்பில் நான் எனக்கு அது மிச்சப்படுத்த இயலாது. கொஞ்சம் கஷ்டமாக தான் கிடக்கிறது. தயவு செய்து நீங்கள் எங்களுக்கு இந்த உதவியை வழங்கி தருமாறு உங்களை தாழ்மையுடன் நாங்கள் இது கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் இந்த காணொலி அம்மா உரிய தரப்புகளுக்கு தெரியப்படுத்துவோம். அவர்கள் உதவி செய்தால் கொண்டு தருவோம், இல்லை என்று சொன்னால் பொது உதவிகள் கிடைக்கிற காட்சியங்கள்ட்ட நாங்கள் கொண்டு வந்துடலாமா. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. உண்மையில் இந்த உதவியால் நீங்கள் உங்களோட வரைக்கும் ஒரு நிறுவனத்தினால எந்த ஒரு உதவியும் நாங்கள் பெற்றதாக இல்லை. இதை நீங்கள் இயன்றவரை இப்படி வீடு தேடி வந்து எங்களுக்கு நின்று செய்கிறீர்கள். ஆனால் உங்களால் முடிஞ்ச அளவு எங்களுக்கு இந்த உதவிகளை பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரியம்மா, நாங்கள் முயற்சி செய்கிறோம் அம்மா. சரி, ஓகே. உங்களோட வீட்டு இருக்க இதுக்காக நீங்கள் இருக்கிறேன் அந்த வீட்டுக்கு தற்காலிகமாக இதுக்கான இருக்கிறீங்க மழையால. சரி சரி, பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களோட கருத்துக்கள் உண்மையில் நாங்கள் இந்த கருத்துக்களை நல்ல வடிவாக சொல்லியிருக்கிறாங்க. தங்களோட கஷ்டங்களை தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையில் இவங்களுக்கு ஒரு நியாயமான தேவைப்பாடு இருக்கிறது. இவங்க கணவர் இயலக்கூடிய மாதிரி இருந்தாலும் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் தன்னால் இயன்ற அளவுக்கு வேலைகளை செய்கின்றார். இங்கே கிடைக்கிற வேலைகள் போதுமானதல்ல. அந்த அடிப்படையில் இவங்க 3 படியங்கள் ஒரு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானாம். அப்போ இவங்களோட உண்மையில் இவங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி ஒரு தேவை இருக்கிறதன் காரணமாக எங்களோட யூடியூப் சேனலினூடாக கிடைச்ச வருமானத்திலே நாங்கள் ஒரு சிறிய உதவிகளை இவங்களை செய்து கொண்டு வரோம். இது எங்களுடைய சொந்த உழைப்பு. எங்களுடைய சொந்த உழைப்பில் இருந்து இந்த காசை கொடுக்குறோம். இப்போ இந்த குட்டியை அந்த கையில் கொடுக்குறோம். என்ன சொல்லுங்க, எவ்வளோ இருக்குது? சத்தமாக சொல்லணும். 2000 ரூபா இருக்குது. எங்களோட காசு. உங்களோட காணொலியை பார்த்து உதவி செய்தால் லட்சமாக உதவி செய்வாங்க, செய்யாமலும் விடுவாங்க. உங்களோட அதிர்ஷ்டம், உங்களோட உண்மையில் உங்கள்கிட்ட கடவுள் கண்டிருந்தாருன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கும். யாராவது உதவி செய்தால் கொண்டு தரக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட பேரை சொல்லல குட்டி, எந்த பேர்? கெபின் ராக்ஷன். நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? சில்லாலே ஆர்சி. நீங்கள் உங்கள் காலமே என்ன சாப்பிடுறீங்க? புட்டு. குட்டி, நீங்கள் உங்களோட பேர் சத்தமாக சொல்லுங்க. நிருபிஷன். நீங்கள் எந்த ஸ்கூல்? அதே ஸ்கூல் தான். காலமே உங்களுக்கு உங்களோட அம்மா வர சாப்பாடு சாப்பிடுவோம். ஓ, இப்போ பிரச்சனை இல்லை. காசுகள் டியூஷனுக்கு வரைக்கும் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லை டியூஷனுக்கு போகிறது. முதல் ஒரு காணொலியிலே ஒரு அம்மா சொன்னா தங்களோட பிள்ளைய இப்போ அவரோட போய் கதைச்சு ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் நான் இலவசமாக படிப்பேன்னு சொல்லுறாங்க. அந்த டியூஷன் மாஸ்டர் பிள்ளைய கட்ட மாட்டேன். ஏன்னா அவங்களும் பாவங்களா, அவங்களும் நிறைய காசை செலவழிச்சு அந்த டியூஷனை கட்டுறாங்க. மனிதாயமான அடிப்படையில் கொஞ்ச நாளைக்கு நான் அந்த பிள்ளையை சேர்ப்பேன், மிச்ச நாளைக்கு நீங்கள் தரணும் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லையோ? காசு சரியான கஷ்டம். சொல்லுங்க. எங்களுக்கு அப்படித்தான் நடந்தது. இப்போ 4 மாதமாக நான் இவர் பெரிய ஆள் தானே, ஓயல் படிக்கிறான். என்ன வகுப்பு பேர் காசு கூட சார். இவருக்கு மாதம் 2000 ரூபா, இவருக்கு 1700 ரூபா, மற்றவருக்கு 1200. எப்படி படிப்பாங்களா இவங்க? கொஞ்சம் படிக்கிறாங்க, படிப்பாங்க. அப்போ நாங்கள் உங்களுக்கு கதைச்சு வெளிநாட்டுக்காரோட கதைச்சு உதவிகள் வாங்கி தந்தால் படிப்பீங்களோ? படிக்க நல்ல ரிசல்ட் எடுப்பீங்களோ? என்ன ரிசல்ட் எடுப்பீங்க? 4A4. ஓகே, காணலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சரி சரி.